நம்ம இதுவரைக்கும் மெனோராவை பற்றி நம்ம பார்த்துட்டு இருந்தோம். இந்த மெனோராவில் வந்து பல டிகோடிங் நம்ம பார்த்தோம். அதாவது இந்த மெனோராவில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கும்போது அதில் நம்ம பார்க்கும்போது மெனா அப்படின்னு சொன்னால் அதுக்கு அர்த்தம் என்ன? அப்பாயிண்டட் ஆஃபீஸர். எதுக்கு அப்பாயிண்ட் பண்ணியிருக்கிறாங்க? ஃபயர் இக்னைட் பண்ணுறதுக்கு. மெனோராவில் ஃபயர் இக்னைட் பண்ணுறதுக்காக. நூறுனா என்னது? ஃபயர். இந்த ஃபயரை இக்னைட் பண்ணுறதுக்காக ஒரு ஆஃபீஸர் அங்கே என்ன செய்யப்படுறாங்க? அப்பாயிண்ட் பண்ணப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அப்புறம் இதுக்கு நம்ம எதில் பார்த்தோம் அப்படின்னா இதனுடைய கன்ஃபர்மேஷன் வெளிப்படுத்துகிற விஷயத்தில் என்ன செய்தோம் நம்ம பார்த்தோம். அந்த ஆஃபீஸர் யார்? அப்பாயிண்டட் ஆஃபீஸர் யோசுவா தான் அந்த அப்பாயின்மெண்ட் ஆஃபீஸர். அதுக்கு பிறகு மெனோராலேருந்து திரும்பவும் நம்ம மெனோராவில் பார்க்கும்போது இந்த இது என்னது? மன்னா அப்படிங்கிறது பார்த்தோம். மன்னா அப்படின்னா வாட் இஸ் இட்? அது என்ன? அது என்னென்ன? எது அந்த மேக்கிங் நாய்ஸ், அந்த சத்தம் போடுற அந்த வாவ் என்ன அப்படின்ட்டு நம்ம பார்த்தோம். இந்த வாவ் வந்து என்ன செய்யுதுன்னா சத்தம் போடுது. இது என்ன செய்யுது? சத்தம் போடுது. சத்தம் போடும்போது அது பாருங்க, எலோஹிம் அப்படிங்கிற வார்த்தையை நீங்கள் எடுத்தீங்கன்னா ஹிம் அப்படின்னா லவுட் நாய்ஸ். ஹிம்னா என்னது? இப்போ இந்த ஹிம், இந்த ரகாம் இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு ஸ்ட்ராங் டிக்ஷனரியில் கிடைக்காது. இது ஸ்ட்ராங் டிக்ஷனரியில் கிடைக்காது. ஆனால் கெசினியஸ் டிக்ஷனரியில் உங்களுக்கு கிடைக்கும். கெசினியஸ் டிக்ஷனரியில் அது பக்கம் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் அதனுடைய நம்பர் தாரேன். இந்த ரகாமுடைய அந்த பக்கம் வந்து பேஜ் 759 கெசினியஸ் டிக்ஷனரியில் 759th பேஜில் நீங்கள் அதை பார்க்கலாம். ரகாம் அப்படின்னு சொல்லி மேக்கிங் நாய்ஸ். ஸோ வாவ் இஸ் மேக்கிங் நாய்ஸ். அது என்ன செய்யுது? ஒரு சத்தம் உருவாக்குது. வாவ் வந்து ஒரு சத்தத்தை என்ன செய்யுது? உருவாக்குது. அந்த சத்தம் யாருடைய சத்தம் அப்படின்னு சொல்லி எலோஹிம்ல பார்த்தோம் அப்படின்னா ஹிம்னா லவுட் நாய்ஸ். அந்த ஹிம்மும் அது கெசனியஸில் தான் கிடைக்கும். அது உங்களுக்கு ஸ்ட்ராங் டிக்ஷனரியில் கிடைக்காது. ஒரு தடவை ஒரு ஜூஸ் மத்தியில் பேசிகிட்டு இருக்கும்போது அவங்களே ஆச்சரியப்பட்டாங்க, ஹிம்னா நாய்ஸா? அப்படி ஸ்ட்ராங் டிக்ஷனரியில் கிடையாதே அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நான் சொன்னது அங்கே இல்லை, நீங்கள் கெசனியஸில் பார்த்தா என்ன செய்யும்? கிடைக்கும். அதனுடைய பேஜ் நம்பர் எனக்கு ஞாபகம் இல்லை. ஸோ கெசனியஸில் நீங்கள் அந்த ஹும் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடச்சிரும். ஹிம் இந்த ரெண்டும் ஒரே வார்த்தை. ஸோ இந்த மாதிரி ஹிம் அப்படின்னா லவுட் நாய்ஸ். யாருடைய லவுட் நாய்ஸ்? ஏல் தேவனுடைய ஒரு பெரிதான சத்தம். என்ன சத்தம்? வாவ் அப்படிங்கிற சத்தம். அப்போ வாவ் வந்து இது தேவனுடைய ஒரு பெரிதான ஒரு சத்தம். இந்த சத்தத்தை தான் இது என்ன அப்படிங்கிறத இஸ்ரேல் ஜனங்கள் என்ன செய்றாங்க? கேட்குறாங்க. வாட் இஸ் திஸ் லவுட் நாய்ஸ்? வாட் இஸ் திஸ் வாவ் விச் இஸ் மேக்கிங் எ நாய்ஸ் அப்படின்னு சொல்லி அவங்க என்ன செய்றாங்க? கேட்குறாங்க. ஆனால் இந்த சத்தம் இன்னைக்கு நம்மளுக்கு என்ன செஞ்சுருக்கணும்? கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். வாவ் வந்து அது தேவனுடைய சத்தம். தேவனுடைய சத்தம் பெண்மான்களை ஈனும்படியாக செய்யும். அந்த சத்தம் வந்துச்சு அப்படின்னா அங்கே கர்ப்பத்தை கர்த்தர் ஹீல் பண்ண முடியும். அங்கே எல்லா அங்கே அந்த அதில் கிரியேஷன் பவர் இருக்கு. பார்த்துடுங்க, கர்ப்பமே அங்கே சிலவங்க பார்த்தீங்கன்னா யூட்ரஸே இருக்காது. கர்த்தரை கிரியேட் பண்ண முடியும். தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. பார்த்துடுங்க, தேவன் சகலத்தையும் செய்ய வல்லவர். அவர் இஸ் அ கிரியேட்டர் அப்படின்னா கிரியேட்டர் தான். இப்போ உதாரணமாக இப்போ ஒருத்தனுக்கு கண்ணு மங்கி போய் இருக்குது, உங்கள்கிட்ட வந்து ஜோம் பண்ண வராங்க. ஜோம் பண்ண வரும்போது நீங்கள் என்ன செய்வீங்க? பூவிலேருந்து போயிருக்கு, கர்த்தாவே இந்த கேட்ராட்டை நீங்கள் என்ன செய்யுங்க? எடுத்து போடுங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் ஜோம் பண்ணுவீங்க. வெளிச்சத்தை தாரும், கண்களுக்கு வெளிச்சத்தை தாரும்னு சொல்லி நீங்கள் ஜோம் பண்ணுவீங்க. கண்ணு தெளிவாகட்டும் சொல்லி ஜோம் பண்ணுவீங்க. கர்த்தர் செய்வாரா செய்ய மாட்டாரா? கண்டிப்பாக செய்வார். செய்வாரா செய்ய மாட்டாரா? சந்தேகமாக சொல்கிறீங்களா? செய்வார். ஓகே. அதே மாதிரி ஒருத்தனுக்கு கண்ணே இல்லை, கண்ணு குழி விழுந்து போய் கிடக்கு, உங்கள்கிட்ட வந்து ஐயா என் கண்ணுக்காக ஜோம் பண்ணுன்னு சொன்னால் நீங்கள் என்ன செய்வீங்க? கண்ணே இல்லை, கண்ணு குழி விழுந்து போய் இருக்குது, உங்கள்கிட்ட வந்து ஐயா ஜோம் பண்ணுங்கன்னு சொல்ல எப்படி இருக்கும் உங்களுக்கு? ஐயா கர்த்தாவே ஒளியை தாரும் அப்படி இப்படின்னு தான் ஜோனுவோம். அந்த நேரத்தில் நம்மளுக்கு ஹீலிங் இல்லை, கிரியேஷன் பவர் நம்மளுக்கு வேணும். என்ன பவர் வேணும் நம்மளுக்கு? கிரியேஷன் பவர் வேணும். ஹீலிங் தனி, அது கர்த்தர் வந்து ரீஸ்டோர் பண்ணி தர்றார். ஆனால் நம்மளுக்கு கிரியேஷன் பவர் வேணும் அப்படின்னா அந்த கிரியேஷன் பவருக்கு இந்த வாவ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். எடுங்க, இந்த வாவ் இல்லை அப்படின்னா அந்த கிரியேஷன் என்ன செய்யாது? நடக்காது.
பாருங்க, வாவ் இட் இஸ் வெரி வெரி மஸ்ட். நம்மளுடைய ஒருத்தர் கையே இல்லை, அல்லாட்டி எலும்பு நொறுங்கி போயிருக்கா, நம்ம ஜோம் பண்ணுவோம், கர்த்தாவே அந்த எலும்பை சேர்த்தரலும் அப்படின்னு சொல்லி எசேக்கியேல் தீர்க்கதரிசியுடைய புத்தகத்தை வச்சு எல்லாத்தையும் சொல்லி நம்ம ஜோம் பண்ணுவோம். ஆனா அதே சமயம் கையே இல்லை ஒருத்தனுக்கு, அந்த கை வரணுமே. அப்ப அதுக்கு என்ன வேணும்? ஹீலிங் பவர் இல்லை, அதுக்கு என்ன பவர் வேணும்? கிரியேஷன் பவர் வேணும். அப்போ வந்து அங்க கை என்ன செய்யும்? வளரும் பார்த்துடுங்க. அப்போ இந்த கிரியேஷன் பவருக்கு இந்த வாவ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு சவுண்டு. இந்த சவுண்ட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான சவுண்ட். இந்த சவுண்ட் வந்து நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கிறோம், அது அநேக அனிமல்ஸ்குள்ள இருக்குது, பேர்ட்ஸ்குள்ள இருக்குது. ஒவ்வொரு உருவத்தையும் நீங்க பார்த்தீங்கன்னா அந்த எல்லா உருவத்திலையும் நீங்க என்ன செய்யலாம்? அந்த வாவை என்ன செய்யலாம்? பார்க்கலாம். உதாரணமா இப்போ நீங்க நாயை பாருங்க, அது எப்படி தான் கலைக்குது? வாவுன்னு தான் கலைக்குது. ஏன்னா அந்த வாவை நீங்க எடுத்து போடுங்க, அது ஊமையாயிரும். வாவை எடுத்து போட்டு அது என்ன ஆயிரும்? ஊமையாயிரும். அதாவது பிரஜாதி ஜனங்களை பார்த்து இஸ்ரேல் ஜனங்கள் என்னன்னு சொல்லுவாங்க? நாய் தான் சொல்லுவாங்க. அப்போ இந்த நாய்க்கு தெரிஞ்ச ஒரே ஒரு அல்பபெட் தெரிஞ்சா போதும். என்ன அல்பபெட்? வாவ். இந்த ஒரு அல்பபெட் தெரிஞ்சா போதும், நீங்க ஹீப்ரு என்ன செஞ்சாச்சு? படிச்சாச்சு. எனக்கும் இந்த வாவு தான் எனக்கு எல்லாமே சொல்லி கொடுத்தது. எனக்கும் ஒரு பாஸ்டருக்கும் ஒரு சின்ன பிரச்சனை எதில் வந்துச்சுன்னா வாவில் தான் பிரச்சனை வந்தது. அவங்க வா வேண்டான்னு சொன்னாங்க, நான் ஏன் வேண்டான்னு கேட்க, அவர் சைலண்ட் சொல்லி நான் சைலண்ட் இல்லைன்னு சொல்லி அப்படி சொல்லி சொல்லி இந்த வாவை வந்து என்னை இவ்வளோ தூரத்துக்கு வந்து நிப்பாட்டி வச்சிருக்குவாருங்க. இன்னைக்கு வாவ் பற்றி இன்னும் பேசிக்கிட்டு இருக்கிறோம். அந்த வாவ் இல்லாட்டி ஹீப்ரு அல்பபெட்ஸே இல்லை. 80% ஆஃப் த ஹீப்ரு அல்பபெட்ஸ் வந்து இட் இஸ் மேட் ஆஃப் வாவ். வாவ் இல்லை அப்படின்னா ஹீப்ரு அல்பபெட்ஸே இல்லை, எல்லாமே கொலாப்ஸ் ஆயிரும். அப்படி இந்த வாவ் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு அம்சம் இருக்குது. ஈவன் மீனை பாருங்க, மீனை தலையில தொங்க விட்டா என்ன சிம்பல் வந்துடும்? வாவ் மீதி வரும்ல, ஒய் மீதி வரும்ல. வாவ் எப்படி எழுதுவாங்க? பிக்டோரிக்கலி பார்த்தீங்கன்னா வாவ் எப்படி எழுதுவாங்க? ஆணியை எழுதுவாங்க. எப்படி? ஒய் மீதி போடுவாங்க. இந்த மீனை நீங்க தலைகீழ வச்சீங்கன்னாலும் இந்த ஆணி மீதி தான் என்ன செய்யும்? இருக்கும். மரத்தை நீங்க பாருங்க, அது எப்படி எல்லாமே ஸ்பிளிட் ஆகி தான் இப்படி போகும். எல்லாமே எப்படி போகும்? ஸ்பிளிட் ஆகும். ஒரு ஸ்டெம் வந்து வரும்போது அடுத்த ஸ்டெம் உருவாகும் போது அது ஸ்பிளிட் ஆகும். ஒய் மீது தான் என்ன செய்யும்? வரும். ஒவ்வொரு பிரான்ச்சையும் ஸ்பிளிட் ஆகும்போது ஒய் மீது தான் என்ன செய்யும்? ஸ்பிளிட் ஆகும். அப்போ எல்லா இடத்துலையும் கர்த்தர் வாவை என்ன செஞ்சிருக்கிறார்? வச்சிருக்கிறார். எல்லா இடத்துலையும் வாவு இருக்குது. வாவில நட்சத்திரத்தை எடுங்க, நட்சத்திரத்துக்கு என்ன சொல்லுவாங்க? கோகாவ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுலேயும் என்னதான் இருக்குது? வாவு இருக்குது. எல்லா இடத்துலையும் நீங்க வாவை பார்க்கலாம். எங்கெல்லாம் வாவு இருக்குதோ அங்கெல்லாம் நீங்க யோசுவா பேரை என்ன செய்யலாம்? பார்க்கலாம். அங்கெல்லாம் யோசுவா பேரை என்ன செய்யலாம்? பார்க்கலாம். இப்படி ஒவ்வொரு இதுவும் இந்த வாவ் வந்து இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அது கிரியேஷனுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த கிரியேஷன் பவர் நமக்குள்ள என்ன செய்யணும்? வரணும். என் டைம்ல லாஸ்ட் மூமெண்ட்ல, அதாவது மணவாட்டி பூர்ண வடிவுள்ள சியோனிலிருந்து தேவன் என்ன செய்வார்? பிரகாசிப்பார். எலோஹிம் பிரகாசிக்கணும். அப்போ எலோஹிம் தன்னுடைய மகிமையை வெளிப்படுத்தும் போது அங்க கிரியேஷன் பவர் என்ன செய்யும்? இருக்கும். 100% அங்க கிரியேஷன் பவர் ஒர்க் ஆகும். பாருங்க, இந்த மெனோரால இப்போ கர்த்தர் மோசேயை பார்த்து சொன்னார், அதாவது நான் என்ன பேட்டர்ன் உங்களுக்கு காமிச்சேனோ அதே போல என்ன செய்யணும்? இருக்கணும். அந்த பேட்டர்ன்ல கொஞ்சம் கூட என்ன செய்யக்கூடாது? மாறக்கூடாது. ஏன்னா அவருடைய சிந்தனையில அந்த பேட்டர்ன் தான் இருக்குது. அந்த பேட்டர்ன் மாதிரியே இப்போ இதை நம்ம மெனோராவை பார்த்தோம். இது யாரு? மணவாட்டி. அப்போ மணவாட்டியினுடைய பேட்டர்ன் இப்போ சில நேரம் வாலி பசங்கிட்ட பொண்ணு எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா அவங்க வர்ணிப்பாங்க. சிவப்பா இருக்கணும், டாலா இருக்கணும், இப்படி படிச்சிருக்கணும், அப்படி படிச்சிருக்கணும், இப்படி அவங்க ஒரு கற்பனையில் வச்சிருப்பாங்க. அதே போல மணவாளன் மணவாட்டியை பற்றி கொஞ்சம் கற்பனை பண்ணி வச்சிருக்கிறார். மணவாட்டி இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி கற்பனையில் வைத்திருக்கிறார். அந்த கற்பனையில் இருக்கிற அந்த மணவாட்டியினுடைய ரூபம் நம்ம மேல வர்றது வரைக்கும் அவர் சுத்தியலும் ஒளியும் வச்சுக்கிட்டு என்ன செய்வார்? தட்டிக்கிட்டே இருப்பார். ஏதாவது எங்கேயாவது வீங்கி இருக்கமே இருக்குதா உடனே ஒரு தட்டுங்க. ஒரு ஃபேமஸ் ஒரு இவர் இருக்கிறாரு, மைக்கேல் ஆஞ்சலோ. மைக்கேல் ஆஞ்சலோ தெரியுங்களா? அவர் நல்ல ஸ்கல்ப்ரிஸ்ட். அவர் வந்து சிலை இதை பண்ணுவார், நல்லா பண்ணுவார். கற்களில் நல்ல சிலையை செதுக்குவார். இப்படி இவர் வந்து மோசேனுடைய சிலையை என்ன செய்கிறாருன்னா செதுக்கிறார். இந்த மோசஸனுடைய சிலையை செதுக்கிட்டு இருக்கும்போது சுத்திலும் கைமாதான் இருப்பார். எப்பவும் அதை பார்த்துக்கிட்டே அதை டச் பண்ணிக்கிட்டே இருப்பார். அந்த பாலிஷிங் பண்ணி அந்த அவர் சிந்தனையில் இருக்கிற அந்த ஃபிகர்
அந்த கல்லுல தெரியறது வரைக்கும் அவர் அந்த பாலிஷிங் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. கடைசியில இவர் பார்க்குற எல்லாத்தையும் செய்து முடிச்சுட்டு அப்படி பார்க்குறாரு. பார்த்தா மோசஸ் அப்படியே தற்சுரமா அப்படி நிற்கிற மாதிரி, அப்படி உட்கார்ந்து இருக்கிற மாதிரி செஞ்சிருக்கிறார். இவருக்கு ரொம்ப சந்தோஷம். இவர் பார்க்குற சுத்தி முத்தி பார்க்குறாரு, ஏதாவது ஒரு என்ன தவறுகள் இருக்கா, பிழைகள் இருக்குதா, ஏதாவது சரி பண்ண வேண்டியிருக்குதா அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நூக் அண்ட் கார்னர் அவர் பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. பார்த்துட்டு கடைசியில் அவர் நினைச்ச காரியம் அங்கே அப்படியே அந்த ஃபிகர் வந்த உடனே இவர் என்ன செய்தார் தெரியுமா? சுத்தியலை கையில் எடுத்து அந்த உட்கார்ந்துருக்க ஸ்டைல், அந்த மொழி இருக்கு, இந்த இது இருக்குல்ல, நீ அதில் ஓங்கி ஒரு அடி அடிக்காரு பாருங்க. எல்லாம் நல்லா செஞ்சுட்டு இப்போ என்ன செய்யறாரு? அந்த நீல ஓங்கி ஒரு அடி அடிச்சு, மோசே பேசு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. மோசஸ் நீ என்ன செய்ய, பேசு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அவ்வளவு தற்சுரூபமா அவர் என்ன செஞ்சிட்டாரு, அதை செஞ்சுட்டாரு பாருங்க. அதே மாதிரி கர்த்தர் இந்த மெனோராவில் என்ன பேட்டர்ன் கொடுத்திருக்கிறாரோ அதே போல மணவாட்டி டிசைன் ஆன உடனே நெக்ஸ்ட் என்ன செய்ய போறாரு அப்படின்னா, ஒரு அடி கொடுத்து, ஒரே ஒரு அடிதான், அதுக்கு என்ன செய்ய சொல்ல போறாரு? நீ பேசு அப்படின்னு தான் சொல்லுவார். நம்ம பேசணும்னு சொல்லி நினைச்சீங்க, பேசுனா அங்க கிரியேஷன் பவர் என்ன செய்யணும், நடக்கணும். அங்க கிரியேஷன் நடக்கணும். மோசே இவன் எல்லாரும் ஜனங்கள் வந்தாங்க, முன்னால சிவந்த சமுத்திரம், இங்க பின்னால பார்வோனுடைய சேனை, எல்லாரும் வந்து நாங்க அங்கேயாவது நாங்க செத்துருப்போம், இங்க வந்து வனாந்திரத்துல இந்த இடத்துல எங்களை கொள்ள வந்துட்டே அப்படின்னு கேட்ட உடனே இவர் கேட்கிறார், கர்த்தாவே நான் என்ன செய்யட்டும், ஏன்ட்ட ஏன்ப்பா முறையிடுற, நீ ஒரு பேசு அப்படின்னு சொல்லி சொன்ன, உங்க கோலை நீட்டு அப்படின்னு சொன்ன. இவன் நீட்டின உடனே அங்க சமுத்திரம் என்னதாயிட்டு, ரெண்டா பிளந்துட்டு. அப்போ இன்னைக்கு மணவாட்டி அந்த பூர்ண வடிவுல வரும்போது அவர் சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா, நம்ம பேச மட்டும் தான் செய்யணும், அங்க கிரியேஷன் என்ன செய்யும், நடக்கும். அவர் நினைத்த காரியம் நம்ம என்ன சொல்றோமோ அங்க என்ன செய்யும், நடக்கும். கண்ணு வரட்டும் அப்படின்னா கண்ணு என்ன செய்யணும், அப்படி பாப்ப பாகணும் வெளியில. கை வரட்டும்னா கை என்ன செய்யணும், வரணும். பார்த்துடுங்க, இந்த ஸ்தானத்துக்குள்ள மணவாட்டியை கொண்டு போறதுக்காக ஒரு பெரிய பேட்டர்னை கொடுத்தாரு. என்ன பேட்டர்ன்? மெனோராக்குள்ள பேட்டர்ன் கொடுத்துருக்கிறாரு. அதுல கொஞ்சம் கூட மாத்திராத அப்படின்னு சொல்லிட்டாரு பாருங்க. வாசிங்க யாத்திராகமம் 25ஆம் அதிகாரம் 40ஆம் வசனம். 25:40. மலையிலே உனக்கு காண்பிக்கப்பட்ட மாதிரியின்படியே அவைகளை செய்ய நீ எச்சரிக்கையாயிரு. புரியுதா? அப்போ மலையில நான் உனக்கு எப்படி பேட்டர்னை காமிச்சனோ அதை செய்ய நீ எப்படி இரு, எச்சரிக்கை. அங்க மோசைக்கு கர்த்தர் கொடுத்தார் அந்த எச்சரிப்பு. இன்னைக்கு 7 தூதர்களும் அந்த சபை என்ன செஞ்சிட்டு இருக்கிறாங்க, சித்தரிச்சிட்டு இருக்கிறாங்க. இப்போ இந்த 7 சபையின் காலத்துல நீங்க பாத்தீங்கன்னா, இந்த 7 சபையின் மத்தியில யார் உலாவிட்டு இருக்கிறார்? யெகோஷுவா என்ன செய்யறார், உலாவிக்கிட்டு இருக்கிறார். இதுல முதலாவது சபையின் காலம் எபேசு, கடைசி சபை காலம் வந்து லவோதிக்கியா. இப்ப முதலாவது சபையின் காலத்துல இருந்து அவர் 7ஆம் சபையின் காலத்துல உலாவும் போது அங்க ஜீவனை கொடுக்கிறது யாரு? அவர் தான் என்ன செய்யறார், ஜீவனை கொடுக்கிறார். இந்த 7 சபையின் காலத்துல வேற எந்த ஃபிகர்ஸும் என்ன செய்ய முடியாது, உள்ள நுழைய முடியாது. அவர் மட்டும்தான் உலாவார். ஏன்னா மணவாட்டி மத்தியில் அவர் தான் என்ன செய்யறார், காணப்படுறார். இந்த 7 சபையின் காலத்துல நீங்க ஃபர்ஸ்ட் சர்ச்சில் இருந்து 7ஆவது சபையின் வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா, முதலாவது சபையில பவுல் வந்து என்ன செய்யறார், பிரசங்கம் பண்றார். பவுல் தானே முதல்ல வர்றாரு. இப்ப பேதுருட்ட பார்த்து சொன்னார், நீ யூதன்ட்ட போ, நான் பிரஜாதிகிட்ட போறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ பிரஜாதிகளுக்கு முதல் தீர்க்கதரிசி யாரு? பவுல் தான். யார் நம்மளுக்கு முதல் தீர்க்கதரிசி. பேரை கூட மாத்திட்டான். சவுலா இருந்தது என்னதான் மாறிட்டு, பவுலா மாறிட்டு. ஒரு கிரேக்க பேரை என்ன செஞ்சுட்டாங்க, சூட்டிக்கிட்டாங்க. இந்த பவுல் வந்து அங்க முதலாவது சபையில் அவன் பிரசங்கம் பண்ணும் போது என்ன பேரை பிரசங்கம் பண்ணா அப்படின்னா, யெகோஷுவாங்கிற பேரை தான் என்ன செய்தான், பிரசங்கம் பண்ணிட்டு வரான். முதல் சபையின் காலத்தில் என்ன பிரசங்கம், யெகோஷுவாங்கிற பேரை தான் என்ன செய்யலாம், பிரசங்கம் பண்றான். பாருங்க வாசிங்க அப்போஸ்தலர் பணி 22ஆம் அதிகாரம், சாரி 24 நினைக்கிறேன், 24:13 வாசிங்க. இல்ல 26:13, சாரி 26:13. மத்தியான வேளையிலே ராஜாவே, வழியிலே சூரியனுடைய பிரகாசத்திலும்
ஆ ஆ இப்போ பவுலுடைய சம்பவம் நம்மளுக்கு தெரியும். தமஸ்குல போய் எல்லாரும் பிடிக்க போகும்போது அந்த சூரியன் அந்த பிரகாசம் அங்க வந்தது, அவன் தரையில் விழுந்தான். விழுந்தபோது சவுலே சவுலே ஆ ஆ ஆ இப்போ இவன்ட்ட என்ன பாஷையில பேசிட்டு இருக்கிறார்? ஹீப்ரு பாஷையில பேசிட்டு இருக்கிறார். அப்போதான் இவன் கேட்கிறான், கர்த்தாவே நீர் யார் அப்படின்னு கேட்கும்போது அவர் அங்கிருந்து ஹீப்ருல தான் பதில் சொல்றாரு. என்ன சொல்றாரு? நீ துன்பப்படுத்துகிற யோசுவா. கிரேக்க பேரை சொல்லல, அவர் என்ன பேர் சொல்லி என்ன சொல்லி ஹீப்ரு பேர் தான் என்ன செய்யறார் சொல்றார். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் சர்ச் ஏஜ்ல அவர் வந்து தன்னுடைய பேர் என்ன சொல்றாருன்னா அங்க ஹீப்ரு பேர்ல அங்க பவுலோட என்ன செய்யறார் பேசுறார். இத பேசின பிறகு 9:15 வசனத்துல கர்த்தர் அங்க அனனியாட்ட கர்த்தர் இவனை பற்றி ஒரு காரியத்தை தகவல் சொல்றாரு பாருங்க. அப்போஸ்தலர் 9:15 வசனம். அதற்கு கர்த்தர், நீ போ, இந்த பவுல், இந்த சவுலா இருந்த அந்த பவுல் பிரஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் இவனுக்கு என்ன நாமம் வெளிப்பட்டுச்சு? யோசுவாங்கிற பேர் தான், ஹீப்ரு பேர் தான் வெளிப்பட்டுச்சு. இந்த நாமத்தை வெளிப்படுத்துவதற்கு நான் தெரிந்து கொண்ட பாத்திரம் நான் என்ன செய்யறான் இருக்கிறான். இப்போ இந்த முதலாவது சபையின் காலத்துல ஹீப்ரு இல்லை அப்படின்னா இந்த பேர் என்ன செய்யாது நம்மளுக்கு தெரியாது. ஸோ இந்த பேர் வந்து முதலாவது சபையின் காலத்தில் என்ன செய்யுது அங்க தெரிய வருது. ஆனா அது கொஞ்சம் கொஞ்சமா அந்த பேர் மாறி 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 கிரேக்க பெயர்கள் லத்தீன் பெயர்கள் எல்லாம் மிக்ஸ் ஆகி கடைசி லவோதிக்கா சபைக்கு வரும்போது அந்த பேரு முற்றிலும் என்ன செய்யப்பட்டுட்டு மாற்றப்பட்டுட்டு அந்த பேரே என்ன அந்த ஹீப்ரு பேரே இல்லாம என்ன செய்யப்பட்டுட்டு மாற்றப்பட்டுட்டு. ஸோ ஒன்ஸ் அகெயின் இந்த பேர் வந்து ஏன் வரணும், ஏன் இந்த லாங்குவேஜ் வரணும், ஏன் ஹீப்ரு லாங்குவேஜ் இன்னைக்கு உலகம் எங்கும் இவ்வளவு பிரசித்தம் ஆயிட்டு இருக்குது, ஏன் எல்லா ஜனமும் படிக்க ஆரம்பிக்கிறாங்க பாருங்க. ஒரு சம்பவத்தை சொல்றேன். யோசேப்பினுடைய நாட்கள்ல யோசேப்பு சிறைச்சாலையில் இருக்கும்போது 2 பேர் சொப்பனம் பார்க்குறாங்க. 2 பேர் சொப்பனம் கண்டதில் ஒருத்தனுக்கு ஜீவன் கிடைக்கும், ஒருத்தனுக்கு மரணம். இவன் சொன்னான், ஒரு நாள் நீ என்னை மறந்துடாத, நல்ல நிலைக்கு வரும்போது நீ என்ன செய்யாத மறக்காதன்னு சொன்னான். கண்டிப்பா அவன் மறக்கல. கொஞ்ச நாள் மறந்தாலும் கர்த்தர் அவனுக்கு ஞாபகத்தை என்ன செய்யறா கொடுக்கிறார். ஃபாரோன் சொப்பனத்தை பார்த்த உடனே அந்த சொப்பனத்தின் அர்த்தம் யாராலும் சொல்ல முடியல உடனே இப்போதான் ஞாபகம் வருது, என்ன செய்யணும், யோசேப்பை கொண்டு போகணும். இப்போ யோசேப்பு வந்து என்ன மொழியில உள்ளது? ஹீப்ரு பேரு. யோசேப்பு வந்து என்ன பேரு? ஹீப்ரு பேரு. இவன் பார்வோனுக்கு முன்னாடி போய் நின்று அந்த சொப்பனத்தின் அர்த்தத்தை சொன்ன உடனே 7 செழிப்பான காலம் வரும், அதுக்கு பிற்பாடு 7 பஞ்சகாலம் வரும்னு சொன்ன உடனே ராஜாக்கு ரொம்ப சந்தோஷம். உடனே அவனை கூப்பிட்டு அவன் பேரை என்ன செஞ்சிட்டாரு மாத்திட்டாரு. யோசேப்பினுடைய ஒரிஜினல் பேர் என்ன செய்யப்பட்டுட்டு மாற்றப்பட்டுட்டு அவன் பேர் என்னது? ஜாப்நாத் பனையா அப்படின்னு சொல்லி பேராயிட்டு. இந்த 7 செழிப்பான காலத்துல பாருங்க, வாசிங்க ஆதியாகமம் 41 அதிகாரம் 45-46 வசனத்தை வாசிப்போம். மேலும் பார்வோன் யோசேப்பு எகிப்து தேசத்தை சுத்தி பார்க்கும்படி புறப்பட்டான். யோசேப்பு சுத்தி பார்க்க போகும்போது இப்போ இவன் முன்னாடி யார் போவாங்க? போர் சேவர்கள் போவாங்க. போய் ஜாப்நாத் பானே வருகிறார் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா உடனே எல்லாரும் என்ன செய்யணும்? முழங்கால் போட்டு அவன் முன்னாடி என்ன செய்யணும்? தலை குடின்னு பார்த்துடுங்க. ஏன்னா ராஜா அவன் பேரை என்ன செஞ்சிட்டாரு? மாத்திட்டார். மாத்தியாச்சு அப்படின்னா திரும்ப அவங்க யோசிப்புன்னு என்ன செய்ய முடியாது, கூப்பிட முடியாது. இவன் எங்கெல்லாம் போனாலும் எகிப்து தேசம் எங்கும் இவன் கால் வைக்காத இடமே இல்லை. எல்லா இடத்திலும் 7 செழிப்பான காலத்துல எல்லாரும் என்ன சொல்லி கூப்பிட்டாங்க அப்படின்னா சாப்நாத் பானே அப்படின்னு தான் தெரியும். இவனுக்கு யோசேப் பேர் என்ன செய்யாது, தெரியாது. 7 செழிப்பான காலம், அதாவது 7 சபையின் காலத்துல அங்க அந்த பேர் வந்து ஒரிஜினல் பேர் யாருக்கும் என்ன செய்யல, யோசேப்பினுடைய ஒரிஜினல் பேரு தெரியல. ஆனா பஞ்சகாலம் ஆரம்பிச்சது. அவனுடைய சகோதரர்கள்லாம் தானியம் இங்க கிடைக்குது அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சாங்க, வந்தாங்க. வரும்போது இவன் பெஞ்சமினை பார்த்தானோ இல்லையோ இவனால தாங்க முடியல. இவன் கதர்னா, நான் யாருன்ட்டு உங்களுக்கு தெரியலையா? அது வரைக்கும் அவன் டிரான்ஸ்லேட்டர் தான் வச்சிருந்தான். இவன் வந்து இஜிப்சியன் லாங்குவேஜ்ல பேசுவான்.
அவங்ககிட்ட பேசுறதுக்கு ஹீப்ரூ டிரான்ஸ்லேட்டர் ஒருத்தர் இருந்தாரு. ஆனா இப்போ பெஞ்சமினை பார்த்த உடனே இவன் சொன்ன, நான் யாருன்ட்டு உங்களுக்கு தெரியலையா? ஹீப்ரூல பேசுறான் பாருங்க, நான் யாருன்ட்டு உங்களுக்கு தெரியலையா? நீ நான் தான் அவங்க யோசேப்புன்னு சொல்லி அந்த ஒரிஜினல் நேமை திரும்பவும் என்ன செய்யறான், சொல்றான் பாருங்க. அப்போ இதுக்கு அர்த்தம் என்ன? தேவன் வந்து இஸ்ரவேல் ஜனங்களோடு இடைப்பட போறார், இஸ்ரவேல் ஜனங்களோடு இடைப்பட போறார். இந்த 7 காலம் முடிவடைஞ்சு அடுத்தது அவர் இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியில போறாருங்கிறதுக்கு இது ஒரு ரொம்ப அருமையான உதாரணம். அப்போ சிந்திச்சு பாருங்க, இன்னைக்கு லாங்குவேஜ் வருது, அவருடைய ஒரிஜினல் பேரை உச்சரிக்கிறோம்னா நம்ம சந்தோஷப்படுறோம், இல்லைன்ட்டு இல்லை. ஆனால் அதே சமயம் நம்ம ரொம்ப கிரிட்டிக்கல் பொசிஷன்ல நம்ம இருக்கிறோம். அதாவது கர்த்தர் இப்போ அவருடைய பார்வையை யார் பக்கம் திருப்ப போறாரு? யூதர்கள் மத்தியில திருப்ப போறார். அப்ப அங்க திருப்ப போறாருன்னா அப்போ பிரஜாதிகளுடைய நம்மளுடைய நிலைமை என்ன? இந்த காலம் முடிவடையக்கூடிய நேரத்தில் இருக்கிறோம். எந்த நேரத்திலையும் அது என்ன செய்யலாம், முடிவடையலாம். அதனால எவ்வளவு துரிதமா ஓட முடியுமோ அவ்வளவு துரிதமா ஓடி அவருடைய நாமத்தை என்ன செய்யணும், மகிமைப்படுத்தணும். பாருங்க, இந்த மெனோரா வந்து நம்மளுக்கு ரொம்ப ஒரு அருமையான உதாரணம். இந்த 7 செழிப்பான காலம் முடிவடையும் போது இப்போ லாஸ்ட் ஸ்டேஜ் லவோதிக்கா காலத்துல கர்த்தர் வாசப்படியில் என்ன செய்யறாராம், கதவு தட்டுறார். இப்போ உங்க வீட்டு பக்கத்துல இருந்து ஒருத்தர் கதவு தட்டுறாருன்னு வைங்க, முதல்ல என்ன செய்வீங்க? யாருன்னு கேட்பீங்கல்ல. வெளியில இருந்து சத்தம் வரலாட்டி என்ன செய்வீங்க? திறக்கவே மாட்டோம். அதுமே ஏசப்பா வெளியில இருந்து வாசப்படி தட்டுறாரு, உள்ள இருந்து கேட்போம் யாருன்னு சொன்னோடனே அங்க அவர் என்ன சொல்லுவார்? யோசுவா வந்திருக்கேன்ப்பா அப்படின்னு சொல்லுவாரு. யார் வந்திருக்கிறேன்? ஒரு ரட்சகர் யோசுவா வந்திருக்கிறேன்னு சொல்லுவார். யோசுவா இது ஹீப்ரூ பேர் இருக்கு, ஹீப்ரூ பேர்ல எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி கதவை திறக்கலன்னு வைங்க, ஹீப்ரூ அக்செப்ட் பண்ணலாட்டி ஹீப்ரூ பேரையும் என்ன செய்ய மாட்டாங்க. என்கிட்ட ஒரு சகோதரர் சொன்னாங்க, என்ன தெரியுமா பிரதர், ஏசப்பாவுடைய ஹீப்ரூ பேர் வந்து யோசுவா தான், ஆனா ஒரிஜினல் பேர் வந்து இயேசு தான் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. ஏசப்பாவுடைய ஹீப்ரூ பேர் என்னது? யோசுவா தான், ஆனா ஒரிஜினல் பேர் என்னது? இயேசு தான் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. நான் நினைச்சேன் இது என்ன பாலிசின்னு எனக்கு தெரியல, என்ன மெத்தட்ல அது கொண்டு போறாங்கன்னு எனக்கு தெரியல. பாருங்க, ஒரிஜினல் இஸ் ஒரிஜினல், அது யாரும் என்ன செய்ய முடியாது, மாற்ற முடியாது. அப்போ கர்த்தர் தன்னுடைய ஒரிஜினாலிட்டி எனக்கு காமிக்கிறார். கதவு தட்டும் போது யாருன்னு கேட்கும், அதான் சொன்னார், ஒருவனின் சத்தத்தை கேட்டு கதவு திறந்தால் நான் உள்ள வந்து அவனோடு கூட என்ன செய்வேன், போஜனம் பண்ணுவேன். அவர் அப்பத்தை பிப்பார். பிக்கும் போதுதான் அந்த 2 சீஷர்கள் என்ன செஞ்சாங்க, இது நம்ம யோசுவாலா அப்படின்னு சொன்னோடனே அவர் அங்கிருந்து மாயமா என்ன செஞ்சிட்டார், மறைஞ்சிட்டார் பாருங்க. அப்போ டிரான்ஸ்ஃபார்மேஷன் பவர் எங்க இருக்கு அப்படின்னா, அது நம்ம அறிந்து கொள்ளும் போது அந்த டிரான்ஸ்ஃபார்மேஷன் பவர் என்ன செய்யும், ஒர்க் அவுட் ஆகும். அந்த நேமுக்குள்ள டிரான்ஸ்ஃபார்மேஷன் பவர் இருக்குது பாருங்க. இப்படி இந்த மெனோரா நம்மளுக்கு அநேக காரியங்களை டீச் பண்ணியிருக்கு. ஃபர்ஸ்ட் சர்ச் ஏஜ்ல அந்த நேம் ரிவீல் ஆச்சு, ஆனா அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா எல்லாமே அந்த நேம் மாறி 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 கடைசியில் அந்த ஒரிஜினாலிட்டி என்ன செஞ்சுட்டு இப்போ போயிட்டு. பட் ஒன்ஸ் அகெயின் இந்த 7 ஸ்டேஜுக்கு பிறகு அகெயின் என்ன செய்யுது, அந்த ஒரிஜினாலிட்டி என்ன செய்யுது, திரும்பவும் வருது. அப்போ நம்ம இப்போ அதாவது நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்குது. ஹீப்ரூ எல்லாரும் ஹீப்ரூ படிக்கிறாங்கன்னு சொல்லி நம்ம ஆனந்தப்படுறோம். ஆனா அதுக்கு பின்னால ஒரு பெரிய காரணம் இருக்குங்கிறது நம்மளுக்கு என்ன செய்யல, தெரியல. தானியலையும் பாருங்க, தானியல் வந்து பாபிலோன் ராஜ்யத்துக்குள்ள வரும்போது ராஜா வந்து அவன் பேரை மாற்றிட்டான். அவன் பேர் என்னது, பெல்சாசார். அவனுடைய சகோதரருடைய நண்பர்களுடைய பேரையும் மாத்தினான். ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ, இது ஹீப்ரூ பேர் கிடையாது, இது பாபிலோனிய பேரு பாருங்க. அதே போல இந்த தானியல் பேரையும் மாத்தின பிறகு தானியல் சொல்லி கூப்பிடல, அவன் பேர் என்னதான் சொல்லி கூப்பிட்டாங்க, பெல்சாசார் தான் கூப்பிட்டாங்க. ஆனா நேரம் வந்துச்சு, நேபுகாத்நேசருடைய பையன் அவன் தேவாலயத்தினுடைய அந்த பாத்திரங்கள் எடுத்து மதுபானங்கள் அருந்து ஆரம்பிக்கும் போது ஒரு எழுத்து, ஒரு கையுறுப்பு வந்து என்ன செஞ்சது, மேனே மேனே தேக்கல் உப்பாசின்னு எழுதிச்சு பாருங்க. ஒருவேளை பிக்டோரிக்கல் எழுதியிருப்பாரோ, வாசிக்க தெரியாதவங்க இருந்திருப்பாங்க, தெரியல பாருங்க. இவன் வந்த உடனே நேபுகாத்நேசருடைய பையன் சொன்னான், என் தகப்பன் அடிமைத்தனத்தில் கொண்டு வந்த தானியல் நீதானே அப்படின்னு சொல்றான். அப்போ இவனுடைய ஒரிஜினல் பேர் மீண்டும் வெளிப்படும் போது அங்க என்ன நடக்குது, அந்த பாபிலோன் ராஜ்யம் முடிவடையுது பாருங்க. அப்போ இன்னைக்கு பிரஜாதியார் மத்தியில் கர்த்தருடைய ஒரிஜினல் பெயர் வருது அப்படின்னா தட் மீன்ஸ் இந்த ராஜ்யம் என்னதாக போகுது, க்ளோஸ் ஆக போகுது. அப்போ நம்ம நிக் ஆஃப் த டைம்ல நம்ம என்ன செய்யறோம், இருக்கிறோம். வேதத்தில் எத்தனையோ உதாரணங்கள் இருக்கு, எல்லாம் என்ன சுட்டி அமைக்கினா we are in the last time. ஈவன் கிதியோனை பாருங்க, கிதியோனுடைய பேரை அவனுடைய அப்பா என்ன செஞ்சிட்டார், மாத்திட்டார். அவன் பேர் ஜெருபால் அப்படின்னு சொல்லி மாத்திட்டார்.
ஜெருபால் அப்படின்னு சொல்லி. ஜெருபால் மாத்தின பிறகு அவன் பேரை ஜெருபால்ன்ட்டே கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. ஹிஸ்டரியிலையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா கிதியோன்னு சொல்லி கொடுத்துருக்காது, அவன் பேர் என்ன போட்டிருக்கோம்? ஜெருபால் தான் கொடுத்துருக்கோம். நீங்கள் நாலாகமத்தில் பார்த்தீங்கன்னா அவன் பேர் ஜெருபால் தான் கொடுத்துருக்கோம். இவன் கர்த்தருடைய அனுமதியால் 22,000 பேரை திரட்டி மீதியானுக்கு விரோதமாக யுத்தம் பண்ண போகிறான். அப்படி யுத்தம் பண்ண போகும்போது அந்த 22,000 பேருக்கு இவன் பேர் என்ன பேருன்னு தெரியும்? கிதியோன்னு தெரியாது, ஜெருபால் தான் தெரியும். அவன் பேர் என்னன்னு தான் தெரியும், ஜெருபால்னு தெரியும். பார்த்துடுங்க. இந்த 22,000 பேரும் போயிட்டு இருக்கும்போது கர்த்தர் சொன்னார், உன்ட்ட ஆட்கள் நிறைய இருக்கிறாங்க, கொஞ்சம் என்ன செய்ய குறை அப்படின்னு சொன்னோன்னே இவன் நினைச்சான் இது 1000 பேர் 2000 பேர் போவாங்க, 20,000 பேர் நம்ம கூட இருப்பாங்கன்ட்டு. ஆனால் யாரெல்லாம் போதுக்கு மனசு இருக்கோ அவங்க போங்கன்னு சொன்ன உடனே 12,000 பேர் அவுட்டு, எல்லாரும் ஓடிட்டான். மிஞ்சது 10,000. இவனுக்கு ஷாக் ஆயிருக்கும், பாதிக்கு மேலே போயிட்டாங்களே அப்படின்னு சொல்லி. ஆனால் கர்த்தர் ஏதோ ஒரு காரியத்தை என்ன செய்கிறார், செய்துட்டு இருக்கிறார். மீண்டும் சொன்னா கர்த்தர், இன்னும் ஆட்கள் அதிகமாக இருக்கிறாங்க, என்ன செய்ய, தண்ணி குடிக்க வை. நாய் மாதிரி நக்குறாங்களோ, நாய் வந்துட்டுல, நாய் மீதி நக்கிறவங்களை நீங்கள் என்ன செய்யுங்க, செப்பரேட் பண்ணுங்க. 300 பேர் செப்பரேட் ஆனாங்க. கிதியோன் நினச்சிருப்பான், சரி 300 பேர் மட்டும் தான் போகிறாங்க, மிச்சவங்களாம் நம்ம கையில் தான் இருக்காங்கன்ட்டு. ஆனால் கர்த்தர் சொன்னார், எல்லாரையும் பாக்கி எல்லாரையும் அனுப்பிவிடு, இந்த 300 பேர் மட்டும் உனக்கு போதும். இந்த 300 பேர் யாருக்கு அடையாளம் அப்படின்னா, இவங்க யூதர்கள் ப்ளஸ் அவங்க நாய் போல தண்ணீரை நக்கி குடிச்சதுனால இவங்க ஒரு பிரஜாதியருக்கும் அடையாளமாக கர்த்தர் என்ன செய்திருக்கிறார், அவங்கள வைத்திருக்கிறார். யூதன் ஆஸ் வெல் அஸ் பிரஜாதி 2 பேருக்கும் உதாரணமாக வச்சிருக்கிறார். இப்போ 300 பேரை கூட்டு போகிறான். கூட்டு போகும்போது இவன் சொல்கிறான், நான் என்ன சொல்கிறேனோ அதை நீங்கள் சொல்லுங்க, நான் என்ன செய்கிறேனோ அதை நீங்கள் என்ன செய்யுங்க, செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு பானையை உடைச்சிட்டு எக்காலத்து ஊதி இவன் கத்துறான் பாருங்க. கர்த்தருடைய பட்டயம் கிதியோனுடைய சொல்லி அவனுடைய ஒரிஜினல் பேரை என்ன செய்யறாங்க, சொல்றான். அவனுடைய ஜெருபால் பேரை சொல்லல, ஆனா அங்க ஒரிஜினல் பேரை சொல்லும் போது அங்க மீதியானுடைய அந்த ராஜ்யம் என்ன செய்தாங்க, முடிவடையுது பாருங்க. அப்போ இதே போல இன்னைக்கு ஒரிஜினல் பேர் வந்திருக்கு அப்படின்னா அந்த ஒரிஜினல் லாங்குவேஜ் இன்னைக்கு அங்க ஊடுருவி பாய்ஞ்சிட்டு இருக்குன்னா காரணம் என்ன, இந்த ராஜ்யம் என்ன செய்ய போகுது. அப்போ நம்ம எவ்வளவு துரிதமா ஓடணும் சிந்திச்சு பாருங்க. நம்மளுடைய டைமு இல்லை. நான் எப்போவுமே எடுத்து நினைப்பேன்னா 2000 நம்ம நேற்று பார்த்த மாதிரி 2017 2018 ஹாஃப். அப்போ இந்த டைம் பீரியடுக்குள்ள கர்த்தருடைய வருகை இருக்கணுமே. இந்த டைம் பீரியடுக்குள்ள கர்த்தருடைய வருகை இருக்குமானால் இந்த ஒரு வருஷ காலத்தில் நம்ம எத்தனை பேருக்கு இந்த ஹீப்ரூ சொல்லிக் கொடுப்போம், எத்தனை பேருக்கு இந்த நாமத்தை என்ன செய்வோம், சொல்லுவோம். இந்த ஒரு எண்ணத்தில் இந்த விஷனை எடுத்துட்டு நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கோம், ஓடிட்டு இருக்கும் போது எடுங்க, இந்த விஷன் கம்ப்ளீட் ஆகும், கண்டிப்பாக கம்ப்ளீட். யார் யாருக்கு ரீச் ஆகணுமோ அவங்களுக்கு கண்டிப்பாக என்ன செய்யும், ரீச் ஆகும். ரீச் ஆகும்போது இந்த ராஜ்யம் என்ன செய்யும், முடிவடையும். சிந்திச்சு பாருங்க. நம்ம இப்போ ஊழியத்தை கர்த்தர் யார் கையில் கொடுத்துருக்கிறாரு, வேற யார் கையிலையும் கொடுக்கல. யாரெல்லாம் இதை எடுத்துட்டு லாங்குவேஜ் எடுத்துட்டு ஓடுறீங்களோ அவங்க கையில் என்ன செய்தா கர்த்தர் கொடுத்தாங்க. போங்க ரிவைவல் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி. இதுல பெருங்கூட்டம் இருக்க மாட்டாங்க, 22,000 பேர் இருக்க மாட்டாங்க, 300 பேர் தான் என்ன செய்வாங்க, இருப்பாங்க. ஆனா அவங்க மூலமா அவங்க ஷவுட் பண்ணும்போது ஒரே நேரமா ஒரே சவுண்ட் அவங்க கொடுக்கும் போது இவங்க ஒன்றும் செய்ய வேண்டியதில்லை, யுத்தத்தை செய்கிறவர் அவர் என்ன செய்யறாரு, யுத்தத்தை பண்ற. பாருங்க ஜப்பனியா 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிங்க. இங்கிலீஷ்லையும் வாசிங்க, ஏன்னா இங்கிலீஷ்ல தான் அது இன்னும் நல்ல தெளிவா அதில் கொடுத்துருக்கோம். அப்பொழுது ஜனங்கள் எல்லாரும், பாருங்க தமிழ்ல கொஞ்சம் வித்தியாசமா இருக்குது, அதே இது நம்ம இங்கிலீஷ்ல என்ன செய்வோம், நம்ம வாசிப்போம். கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு, எப்படியா, ஒருமனப்பட்டு அவங்களுக்கு ஆராதனை செய்யணும். அவருடைய நாமத்தை தொழுது கொண்டு ஒருமனப்பட்டு அவங்களுக்கு என்ன செய்ய, அவருக்கு என்ன செய்யணுமா, ஆராதனை செய்யும்படிக்கு அவங்க நம்ம எல்லாரும் ஒன்னா, அதாவது ஏக மனதா அவருக்கு ஆராதனை செய்யும்படிக்கு அவர் என்ன செய்ய போறாரா நமக்கு மத்தியில. இந்த அவர்களுடைய பாஷையை சுத்தமான பாஷைன்னு சொல்லி இருக்குது. ஆனா இங்கிலீஷ்ல வாசிங்க, for then I'll turn to the people, ஒரு புது லாங்குவேஜ் நான் அவங்க மத்தியில திருப்புவேன், that
எதுக்கு அந்த பியூர் லாங்குவேஜ்? ஏன் அந்த பியூர் லாங்குவேஜ் கொடுக்கிறார்? that they may all call upon amen. எல்லாரும் கர்த்தருடைய நாமத்தை கூப்பிடும்படியாக அந்த அந்த பரிசுத்தமான பாஷை என்ன செய்யறாராம்? கொண்டு வரார். அப்போ பரிசுத்த ஹீப்ரு பாஷை வருது அப்படின்னா சாதாரணதுக்கு அல்ல. இது எதுக்கு கொண்டு வருவார்? எல்லாரும் that they might call upon the name of the Lord. எல்லாரும் கர்த்தருடைய நாமத்தை கூப்பிடணுங்கிறதுக்காக இந்த பியூர் லாங்குவேஜ் என்ன செய்றார்? கொண்டு வரார். இன்னைக்கு அமெரிக்காரனை பிடிச்சு வச்சு வைப்போங்க, ஜப்பான்காரனை பிடிச்சு வைப்போம், கிரேக் நாட்டுக்காரன் வர்றான், அப்படி ஒவ்வொரு தேசத்துக்காரனையும் கூப்பிட்டு வச்சு அவங்க எல்லாரும் கர்த்தரை ஆராதிப்போன்னு சொல்லி சொன்னா இங்கிலீஷ்காரன் எப்படி ஆராதிப்பான்? ஜீசஸ் சொல்லி கத்துவான். நம்ம என்ன சொல்லுவோம்? இயேசுவேன்னு சொல்லுவோம். அசாம் நாட்டுக்காரன் ஜிசு அப்படின்னு சொல்லுவான். எல்லாம் ஒரு மனதோடு சொல்லிட்டு இருக்குமா? இல்ல. ஆனா அந்த பியூர் லாங்குவேஜை கர்த்தர் எதுக்காக கொடுக்கிறாருன்னா that they might call upon the name of the Lord. அவருடைய நாமத்தை அந்த மொழியில என்ன செய்யணும்? நீங்க கூப்பிடணும். அந்த பியூர் லாங்குவேஜ்ல நம்ம ஒரு மனதா அந்த நாமத்தை கூப்பிடும் போது அவ்வளவுதான். சிந்திச்சு பாருங்க. இப்ப நம்ம எல்லாருமே ஹீப்ரு தெரியும், எல்லாரும் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளும் யோசுவான்னு சொல்லி தொழுது கொள்ளும் போது தட்ஸ் பியூர் லாங்குவேஜ்ல நம்ம அவருடைய நாமத்தை என்ன செய்யறோம்? நம்ம கூப்பிடுறோம். கூப்பிடும்போது that will be the true worship. அதுதான் ட்ரூ வர்ஷிப்பா என்ன செய்யும்? இருக்கும். பார்த்துடுங்க எவ்வளவு, அதாவது ஹீப்ரு பாஷை எதுக்காக வருது அப்படிங்கிறத சிந்திச்சு பார்த்தீங்களா? எப்படிலாம் எவ்வளவு கோணங்கள் இருக்குது. ஃபர்ஸ்ட் ராஜ்யம் முடிவடைய போகுது, ரெண்டாவது கர்த்தருடைய பார்வை யூத ஜனங்கள் மத்தியில் விழப்போகுது, மூணாவது நம்ம எல்லாரும் அவருடைய நாமத்தை என்ன செய்யணும்? தொழுது கொள்ளணும். முஸ்லீம் ஜனங்களை பாருங்க, எந்த நாட்டில இருந்து பிடிச்சிட்டு வந்தாலும் சரி, அவனை உங்க கடவுளை நீங்க உங்க கடவுள் பேரை என்ன சொல்லணும்? எல்லாரும் ஒத்துமட்டமா ஒரே பேரை சொல்லுவாங்க. ஆமா. ஆனா நம்ம ஜனங்கள் எல்லாரும் இக்கட்ட பண்ணோம் அப்படின்னா, சேர்த்தோம் அப்படின்னா, அவங்க எல்லாரும் ஒவ்வொருத்தரும் அவங்க மொழியில் உள்ள பேர் என்ன செய்வாங்க? உச்சரிப்பாங்க. அதனாலதான் கர்த்தர் இந்த பியூர் லாங்குவேஜ் என்ன செய்யறார்? கொண்டு வர. ஏன்? எல்லாரும் ஒரு மனதோடு அந்த அவருடைய நாமத்தை என்ன செய்யணும்? கூப்பிடணுங்கிறதுக்காக. எவ்வளவு காரியங்கள் இருக்கு பார்த்தீங்களா? அதுக்காக இயேசு சொல்லக்கூடாதுன்னு கிடையாது, ஜீசஸ் சொல்லக்கூடாதுன்னு கிடையாது, எல்லாமே நம்ம சொல்லலாம். இயேசுன்னு சொன்னா அவர் தான் வந்து கண்ணீர் என்ன செய்ய போறார்? துடைக்க போறார். ஆனா பியூர் லாங்குவேஜ் எதுக்காக கர்த்தர் கொண்டு வந்தார் அப்படின்னா அந்த ஏக மனதோடு அவர் என்ன செய்யணும்? நம்ம தொழுது கொள்ளணும். இந்த 3 பாயிண்ட் என்ன செய்யுங்க? மனசுல வைங்க. இந்த மெனோரால எல்லா காரியமும் அடங்கி இருக்குது. மெனோரால ஃபர்ஸ்ட் சர்ச்சையில் அந்த நேம் வெளிப்பட்டுச்சு. ஆனா அதுக்கு பிறகு அந்த பேர் என்ன செய்யல? இல்ல. அதுக்கு பிறகு லாஸ்ட்ல நீங்க பாத்தீங்கன்னா அவரை வெளியே தள்ளிட்டாங்க. யோசுவாவை எங்க தள்ளிட்டாங்க? ஹீப்ருவே வேண்டாம் ஓடுங்க அப்படின்னு சொல்லி வெளியே தள்ளியாச்சு. ஆனா அவர் தட்டிக்கிட்டே இருக்காரு. அவர் என்ன செய்யறாரு? தட்டிட்டு இருக்காரு. யாராவது கேட்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி. கேட்டவங்க நம்ம எல்லாம் இங்க உட்காந்துருக்கிறோம். கேட்டவங்க எல்லாரும் நினைச்சிருக்கிறோம், உட்கார்ந்து இருக்கிறோம். சத்தத்தை கேட்டாச்சு, இங்க உட்கார்ந்தாச்சு. நம்ம பாருங்க, அந்த சத்தத்தை கேட்டு அவர் நமக்குள்ள வந்து நம்மோடு கூட என்ன செய்வாராம்? போஜனம் பண்ணுவார். சிந்திச்சு பாருங்க, எவ்வளவு ஒரு அருமையான காரியம். இந்த மெனோரா வந்து நம்மளுக்கு இன்னும் நிறைய காரியங்கள் டீச் பண்ணும். நீங்க இது மெடிடேஷன் பண்ண உட்கார்ந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் நிறைய காரியங்கள் என்ன செய்யுதுல தெரியும். நான் சொன்னேன், அதாவது பிக்டோரிக்கல் லாங்குவேஜ்ல மெம் நுன் வாவ் ரெஷ் ஹே இது எல்லாத்தையும் போட்டு நீங்க கொஞ்சம் தியானம் பண்ணி பாருங்க. அதுல இன்னும் ஒரு சில காரியங்களை கர்த்தர் என்ன செய்வார்? வெளிப்படுத்தி தருவார். இப்போ மணி 3:15 ஆயிடுச்சு. ஸோ வில் ஸ்டாப் ஹியர். நம்ம இன்னைக்கு இங்க ஸ்டாப் பண்ணலாம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக.